காருக்கு அசரிஸ் ஃபிட் பண்ண போகிறீங்க, அதாவது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஹாரன் வந்து இன்னும் அதிகப்படுத்த போகிறீங்க, இல்லை லைட்டு வந்து இன்னும் விசிபிள் அதிகமாக ஒயிட் லைட் போட போகிறீங்க, பட்ஜெட் லைட் போட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள லைட்டு ஏதோ செட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் காருக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆனால் நான் சொல்கிறது ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, எந்த நீங்கள் அசரிஸ் ஷாப் போனாலுமே இதெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கனெக்டர் போடுங்க, பீஸ் வந்து மாற்றுங்க, தயவு செஞ்சு அதை பண்ண சொல்லுங்கள். இது பண்ணாமல் எல்லாமே நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி உங்கள் வந்து பீஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ பீஸ் ப்ராப்ளம் வந்துச்சு என்ன ஆகும் அப்படின்னா, வயரிங் ஏதாவது ஷார்ட் ஆகும், இல்லை வயரிங் எரிவிட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் காருக்கு என்ன வேணால் அசரிஸ் போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன வோல்டேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீஸை மாற்றுங்க. ரெண்டாவது கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கனெக்டர் என்ன வேலை அப்படின்னா, நீங்கள் போடுற அசரிஸ் லைட்ஸ் எல்லாமே இந்த கனெக்டர் வந்து அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அது பேட்டரி கொடுத்து எடுத்துக்கும். இந்த கனெக்டர் இல்லைனா டேரெக்டாக அது லைன் போடுறதுனால சீக்கிரமாக வண்டியில் பீஸ் அதிகமாக எகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா உங்கள் காருக்கு வந்து வயரிங் இஷ்யூ அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இதனால் ஈசிஎம் போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் காருக்கு நீங்கள் எந்த அசரிஸ் ஷாப் போனாலுமே கனெக்டர் ப்ளஸ் பீஸ் அது வோல்டேஜ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.